வணக்கம் மக்களே, இன்றைக்கி கயல் சீரியல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கயல் சீரியல் இன்றைக்கான சந்தோஷமான ஒரு கயல் சீரியல் தான் ஓட போகுது. ஸோ இவ்வளோ நாள் கயல் சீரியலோட வந்துட்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போது கையிலுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதை பற்றி தான் இன்றைக்கான ப்ரோமோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கயல் சைடில் நேற்று எபிசோடில் சிவசங்கரி நாங்கள் உடனடியாக நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோம் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதோட முடியுது. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா கையில் பொண்ணை பார்க்க கையில் வீட்டுக்கு வராங்க. சிவசங்கரி எழில் அவங்க அப்பா சரி எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க, சந்தோஷமாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கையிலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ எழில் பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எழிலோட அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கினது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது கையிலுக்கு. ஸோ கையில் ரெடி பண்ணுறாங்க தேவியும் ஆனந்தியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா கையில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான எழில கல்யாணம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் நினைக்கிறா. ஸோ எழிலும் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பெரியப்பா பெரியம்மா கையில் வீட்டுக்கு வராங்க. ஸோ என் பொண்ணை ஏமாற்றிட்டு எழில் கையில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா, கையில் சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காதே போயிடும், அந்த சமயத்தில் தான் அவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கமும் பொண்டாட்டியும் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேவி டைவர்ஸ் நோட்டீஸ் கோர்ட்டு வரைக்கும் எடுத்து போயிட்டா. ஸோ அந்த விஷயம் அந்த நோட்டீஸ் பார்த்திங்கன்னா விக்னேஷ் வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ விக்னேஷ் பார்த்து ரொம்ப கோவப்படுறா. இனிமேல் தேவி எனக்கு தேவையில்லை, அவளுக்கு என்ன வேணுமோ அதை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இனிமேல் அவள் என் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ஸோ விக்னேஷோட அப்பா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அவர் தங்கச்சியும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் விக்னேஷ் கேட்கவே இல்லை. வேதவழி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா வேதவழியோட அண்ணன். ஸோ வேதவழி அண்ணன் பார்த்திங்கன்னா தேவி அனுப்பின நோட்டீஸ் மாதிரி அவனே நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் தான் இருக்கான். அவங்க பொண்ணு உமாவை எப்படியாவது விக்னேஷ் கட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ விக்னேஷ் இந்த உண்மையை தெரிஞ்சுக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. கையல் வீட்டில் இவ்வளோ சந்தோஷமாக பொண்ணு பார்க்குறாங்க. ஸோ தேவி மனசில் டைவர்ஸ் நோட்டில் கையெழுத்து போட்ட விஷயத்தை இன்னும் சொல்லாமல் இருக்கா. ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த விஷயம் அவங்க சொல்லாமல் இருக்கா. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா விக்னேஷ் தேவி பிரச்சனை கையிலுக்கு தெரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியும். ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.